நான் இன்று நிற்பது கர்த்தருடைய பெரிதான கிருபை என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய சபையின் போதகர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல ஒரு கேள்வியோடய ஆரம்பிச்சிடலாம். டேய், உங்களுக்கு தான்டா லாஸ்ட் வீக் தேவரங்கள் என்ன கேட்டாரு? எல்லாம் கவனிக்கணும். அடுத்த வாரம் கேள்வி கேட்பாருன்னு சொன்னாரா? கவனிச்சு எழுதி வச்சுறீங்களா? ஏன்னா கஷ்டமான கேள்வி கேட்க போறேன். ஆமா, போன வாரம் யார் மெசேஜ் எடுத்தா? ஹர்ஷன் அடா இருக்கா? ஹர்ஷனோட சித்தப்பா இருந்தாடா, தேவரங்கள் இருந்தாடா. உனக்கு இது கஷ்டமான கேள்விதான். சரி, அதுக்கு முன்னாடி வர யார் இருக்காரு? டேனியல். சரி, டேனியல் யாரை பத்தி எடுத்தாரு? யோசேப்பு. வெரி குட். தேவரங்கள் யாரை பத்தி எடுத்தாரு? மரியா. வெரி குட், சூப்பர். சரி, இப்ப இந்த மாசம் பார்த்தீங்கன்னா என்ன மாசம்? டிசம்பர். இது ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை மாதம். நம்ம நாடுகள்லையும் சரி, வெளிநாடுகள்லாம் இந்த மாசத்தை வரவேற்பதற்கு அதுக்கு முந்தின மாசத்துல இருந்தே கிட்டத்தட்ட செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் கிறிஸ்துமஸ் பண்டிகைகளுக்காக. அப்ப உங்களுக்கு கிறிஸ்துமஸ்னா என்னென்ன ஞாபகம்? கிறிஸ்துவின் பிறப்பு. வெரி குட். வேற? சாண்டா கிளாஸ். வெரி குட். அப்புறம் இந்த பக்கம் கிறிஸ்துமஸ்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ட்ரெஸ். வெரி குட். கேரல்ஸ். அப்புறம் கேக்கு, கிஃப்ட். வெரி குட். இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு கிறிஸ்துமஸ்னாவே குஷியாயிரும். சரி, இப்ப நம்ம பார்க்க போறது யாரை பத்தி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வாரம் யாரை பத்தி பார்த்தோம்? யோசேப்பை பத்தி பார்த்தோம். அடுத்தது மரியாதை பத்தி பார்த்தோம். அடுத்ததா இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்? மெய்ப்பர்கள். அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கலாம், அதனால கரெக்டா சொல்லிட்டான். சரி, மெய்ப்பர்கள். இந்த மெய்ப்பர்கள் அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு மெசேஜ் கேட்க போறோம். நம்ம வாசித்த லூக்கா 2வது அதிகாரம் 8 to 20 வசனங்களுக்கு திருப்பிக்கலாம். அதில் 8வது வசனம் படிக்கலாம். ஆமா, இப்ப நம்மளுடைய டைட்டிலுக்கு வந்துட்டோம். மெய்ப்பர்கள். அந்த ராத்திரியில மெய்ப்பர்கள் அந்த வயல்வெளியில தங்கி ஒரு மந்தைய காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப தேவதூதன் அவர்கள் முன்னாடி தோன்றார். இப்ப இதை வச்சுதான் நம்ம இந்த டைட்டில்ல நம்ம பயணிக்க போகிறோம். இதை ஒரு 4 தலைப்பின் கீழ் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். முதலாவது, இந்த கிறிஸ்துமஸ் தேவன் ஒதுக்கப்பட்டவர்களையும் தாழ்மையானவர்களையும் தேடி வருகிறவராய் இருக்கிறார். தேவன் ஒதுக்கப்பட்டவர்களையும் தாழ்மையானவர்களையும் தேடி வருகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது, இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அறியப்பட்டவர்கள் இந்த மெய்ப்பர்கள். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி முதல் மெய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய எந்நேரமும் தேவாலயத்திலே இருந்த அண்ணாளுக்கோ அல்லது சிமியோனுக்கோ அல்லது பிரதான ஆசாரியர்களுக்கோ வேத பாதகர்களுக்கோ அல்லது மிகச்சிறந்த பக்திமான்களுக்கோ கிறிஸ்தின் பிறப்பின் நற்செய்தி அங்கே அறிவிக்கப்படல. மாறாக ஏதோ ஒரு வனாந்தரத்துல வயல்வெளியில தன் மந்தையை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மெய்ப்பர்களுக்கு ஒரு கிறிஸ்துவின் நற்செய்தி, ஒரு மிகப்பெரிய செய்தி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்படுது. அப்ப அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த மெய்ப்பர்களுடைய நிலைமை அந்த காலத்துல நம்ம எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 46வது அதிகாரம் 34வது வசனத்தை படிக்கலாம்.
ஆதியாகமம் 46:34. நீங்கள் மோசே நாட்டில் குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உங்கள் அடியாளர்கள் நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மேற்கொள்ளாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேற்கொண்டு எல்லாரும் எகிப்திற்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றார். மீன்பர்கள் அருவருப்பானவர்கள் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். அதே மாதிரி ஆதியாகமம் 43:32 வாசிக்கலாம். இப்படி இருக்க இளைஞன் தன் சகோதரர்களை கூட போகவில்படி மன்றாடினேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு உண்மையாகிறேன். 43:32ங்களா? அப்படி செய்வது எகிப்திற்கு அருவருப்பாய் இருக்கும். ஆகையால் நமக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவருடைய சாப்பிடுகிற எகிப்திற்கு தனிப்படவும் வைத்தார்கள். ஆமா, இங்க பாத்தீங்க அப்படின்னா மெய்ப்பர்கள் எபிரேயருக்கு எப்படி இருக்காங்க? அருவருப்பாய் இருக்காங்க. அந்த எபிரேயர் பாத்தீங்கன்னா அந்த மெய்ப்பர்களை பார்த்தா அவங்கள தனியா ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்கள பார்த்தா அருவருப்பாங்க. அவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. அவங்கள தனியா ட்ரீட் பண்ணக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அப்ப இந்த சமூகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகவும் தாழ்மையான நிலைமையில இந்த மெய்ப்பர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அது நம்ம எகிப்தியருக்கு அவங்க அருவருப்பானவர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே இஸ்ரவேல்ல பாத்தீங்க அப்படின்னா மெய்ப்பர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரதான தொழில் அவங்களுக்கு இதுவா இருக்கும். இதை இந்த மெய்ப்பர்கள் யார் அப்படிங்கிறத ஏன் இவங்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது, இவர்கள் யார் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு 4 சப்டைட்டிலுக்குள்ள நம்ம பார்க்கலாம். அப்படின்னா முதலாவது இந்த மெய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மெய்ப்பர்கள் ஒரு பிரதானமான ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அழைப்பை பெற்றவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இஸ்ரவேல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆபேல் தொடங்கி அதே மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, ஆமோஸ், தாவீது இவர்கள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய பிரதான தொழில் என்னவா இருந்ததுங்க? மெய்ப்பன் தொழில் தான். அப்ப அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல என்ன தொழில் ஒரு பிரதானமா இருக்குதுன்னா முதலாவது ஒரு மெய்ப்பன் தொழில் ஒரு பிரதானமான ஒரு தொழிலா இருக்கும். அதே மாதிரி இராணுவத்திற்கு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அந்த இராணுவத்திற்கு அனுப்பி வைப்பாங்க. அது ஒரு பிரதானமா இருக்கும். அதை விட்டா விவசாயம், தங்கள் வயல்வெளியில் இறங்கி வேலை செய்பவர்களா இருப்பாங்க. அப்ப இதுதான் ஒரு பிரதானமான தொழிலா இருக்கும். இந்த மெய்ப்பன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் போது எல்லா குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த 3 தொழிலையும் இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா 10-12 பேர்லாம் இருப்பாங்க. 10-12-20 பேர் வரைக்கும் கூட இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த தொழிலை செய்வதற்கு பிரித்தெடுப்பாங்க. அப்ப மெய்ப்பன் தொழில் அப்படிங்கிறவங்க ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அது மாதிரி ஏன் அப்படின்னா அவங்களை பிரித்து எடுத்து அந்த பிரதான ஆசாரியன் கிட்ட கொண்டு போகும்போது அவர்களுடைய தலையில் எண்ணெய் பூசி அவர்களுக்கு அந்த இடுப்புல ஒரு எண்ணெய் குப்பையை கொடுத்து அந்த வனாந்தரத்துக்கு அந்த மேய்ப்பதற்காக அனுப்பிவிடுவார்கள். அப்ப அவர்கள் ஒரு மேய்ப்பர்கள் என்பவர்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றவர்கள். ஏன் அப்படின்னா அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்ப அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்லதோ கெட்டதோ அல்லது ஒரு விசேஷமான காரியங்களை எந்த காரியங்களிலும் அவங்க பங்கேற்க முடியாது. ஏன்னா தெரியாது. அவங்க வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இருக்க குடும்பத்திலிருந்து பிரித்து தனியா போயிடுவாங்க. நம்ம தாவீதை கூட பார்க்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11-12 வசனங்களை படிக்கலாம். எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அதனால் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. 11-12ங்களா? 1 சாமுவேல் 16-11-12. எல்லாருக்கும் இடையே ஒருவர் இருக்கிறார். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிறார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருவதற்கு நான் பங்கேற்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவருமாய் இருந்தான். அப்பொழுது
கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து இவரை அபிஷேகம் பண்ணீங்க. ஆமா, இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ஈசாய் வீட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு பலி விருந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இங்க சாமுவேல் பாத்தீங்க அப்படின்னா தாவீதை அபிஷேகம், கர்த்தருடைய மனதிற்கு ஏற்றவனா இருக்கிறான் அப்படின்னு தாவீதை வந்து அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவா அபிஷேகம் பண்ண வராரு. அப்படி வரப்ப அவர்களுடைய 7 மகன்கள் வரிசையா வராங்க. ஆனா சாமுவேல் என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் இல்லப்பா, இன்னும் வேற யாராவது உனக்கு மகன்கள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறப்ப அங்க தாவீது இல்லை. ஏன்னா அவன் ஒரு மெய்ப்பனாக இருந்ததினால் அவங்க வீட்டுல நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலி விருந்துல அவன் பங்கேற்க முடியாத சூழல்ல இருக்கிறான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தாவீது நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது என் உள்ளம் மன மகிழ்ச்சியா இருந்தது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவன் ஒரு மெய்ப்பனாக இருந்தபடியால் சரியாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு கூட பங்கேற்க முடியாத நிலைமையில மெய்ப்பர்கள் இருந்தார்கள். அப்ப நம்ம இந்த மெய்ப்பர்கள் அப்படிங்கிறவர் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அழைப்பை பெற்றவர்கள். அவர்கள் இந்த முக்கியமான எந்த ஒரு காரியங்களையும் பங்கேற்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க வனாந்தரத்தில் ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிறவர்களா, அவங்க ஒதுக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் அடுத்த அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அன்புள்ளம் கொண்டவர்களா இருப்பார்கள். அவங்க பேசிக்காவே ஒரு அன்புள்ளம் அவங்க கிட்ட இருந்தா மட்டும்தான் அவங்க மெய்ப்பராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவங்க அன்புள்ளம் கொண்டவர்கள் மனிதர்கள்கிட்ட மட்டும் இல்லை, அவங்க ஒரு விலங்குகளிடமும் ஒரு அனிமல் லவர்ஸா இருக்கணும். அப்பதான் அவங்க கண்டிப்பாக அந்த மெய்ப்பெண் தொழிலுக்கு சரிபட்டு வருவாங்க. நம்ம இன்னொரு வசனங்கள படிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனார். 99 ஆடுகளையும் வனாந்தரத்தினை விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் வரவழைத்து காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான். ஆமா, இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெய்ப்பனானவன் 100 ஆடுகள் இருந்தாலும் காணாமல் போன ஒரு ஆட்டின் மீது அன்பு செலுத்தக்கூடியவனா இருப்பான். அந்த ஒரு காணாம போன ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அது அவனுக்கு மிகப்பெரிய அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, அதுக்காக அவன் வீட்டுல அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சிட்டுன்னு ஒரு விருந்து வைக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபரா இருப்பான் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா மெய்ப்பனானவர்கள் ஒரு அன்புள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் எங்க ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் பணிபுரியிற ஸ்கூலுக்கு வந்து ஒரு 3.5 வருடம் ஆகும். ஒரு ஸ்கூலுக்கு புதுசா நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழக்கமா கேட்கறது என்ன கேட்போம், ஒரு ஆசிரியரா இருந்தா பேர் என்ன, அப்பா என்ன பண்றாங்க, உன்னோட எய்ம் என்ன ஃபியூச்சர்ல அப்படின்னு கேட்போம். இப்போ நான் 10ஆவதுல போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும் அப்படின்னு எல்லாம் நிறையா சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு மாணவன் சச்சின் ஒரு மாணவன் மட்டும் இருந்தான். அவன் வந்து சார் நான் ஆடு மாடு மேய்க்க போகணும் சார் அப்படின்னா. எனக்கு ஒரே ஆச்சரியம், டேய் என்னடா சொல்ற? ஆமாம் சார் நான் ஆடு மாடு மேய்க்கணும் சார், அதில் எவ்வளோ லாபம் வருது தெரியுமா சார்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னா. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நான் வேலை செய்யக்கூடிய கிராமத்தில் ஒரு 2 பீப்புள்ஸ் தான், ஒரு 2 சமுதாய பீப்புள் தான் இருப்பாங்க. அவங்கள ஒரு சமுதாயம் பார்த்தீங்கன்னா இந்த காளமாடு ஜல்லிக்கட்டு காளைகளை எல்லாம் வளர்ப்பாங்க. அந்த அரையாண்மை விட்டதுக்கு அப்புறம் அவங்க பொங்கலுக்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டு விடுறதுக்காக அரையாண்மையிலேருந்து அந்த ஜல்லிக்கட்டு காளையை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாடுலாம் நம்ம பார்த்தோம்னா பயந்துக்குவோம், அவ்வளோ கூட இதாக இருக்கும். ஆனால் அவங்க சாதாரணமாக அதை ஒரு இது மாதிரி ஒரு பூனைக்குட்டி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆவது முடிச்சுட்டு உண்மையாலுமே இப்போ ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்கான். அதுக்கு மேலே அவன் படிக்கல. சார் வாங்க, நான் இந்த கவர்மெண்ட்ல இருந்து இடைநின்ற மாணவர்களை போய் பார்க்க சொன்னா அவன் ஜாலியாக ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னா, சார் போங்க சார் நான்லாம் படிக்கல அப்படின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
இன்னொரு மாணவன் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த நாய் வளர்த்துவாங்க, வேட்டைக்கு போகிற நாய், இந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நாய், சிப்பி வர அந்த மாதிரி நாய்களெல்லாம் வளர்த்துவாங்க. அந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் ஆக்ரோஷமாக இருக்கும். பகலில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எங்கள் வகுப்பறைக்கு முன்னாடி படுத்துது, போக சொன்னால் கூட போகாது. நம்ம எவனை ஏதாவது கொடுத்து அடிச்சோம்னா அந்த நாயை அடிச்சுக்கிட்டு கலைக்கும். சார் அது ஒன்றும் பண்ணாது, என்னை அடிக்க சார்மா, டேய் என்ன ஏதாவது நாய்கிட்ட வம்புக்கு மாட்டி விடுறியா அப்படின்னா. அப்போ அந்த மாணவர் வந்து எனக்கு சொன்னது, சார் நான் மேய்ப்பன் தொழிலுக்கு போகிறேன் சார் அப்படிங்கிறது, ஆடு மாடு மேய்க்க போகிறேங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது நான் என் பசங்கிட்ட ஒரு டைம் நீ என்ன வேலையிடா போகணுன்னு கேட்டால் நான் ஜேசிபி ஆப்ரேட்டராக போகணும் சார். அவனுங்களுக்கு அப்படி ஒரு இது. ரீகன்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கிறப்ப அந்த ஜேசிபி எங்கேயாவது நோண்டிகிட்டு இருந்ததுன்னா அதை விட்டு பிரிஞ்சே வரமாட்டான். அவனை பிரித்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அர்சனோட சேர்ந்தானா அவனை பிரிக்க முடியல. அவனை இங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனால் அர்சன் அது வரைக்கும் ஓடியாரான், ரோட்டு வரைக்கும். எங்கள் வீட்டுக்கு போனால் அவன் வீதி வரைக்கும் ஓடியாரான். அவனை அப்படி பிரிக்கவே முடியல. அப்போ இந்த மெய்ப்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு உயிரினங்களோடு ஒரு அதிகப்படியான அன்பை செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது மூன்றாவது காரியம் பார்த்தீங்க அப்படின்னா மெய்ப்பனானவர்கள் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாதவர்கள். ஒரு மந்தையை நீக்கக்கூடிய மெய்ப்பர்கள் தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாத இருப்பவர்கள் தான் ஒரு மெய்ப்பனாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு மந்தையில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆடுகள் இருக்கலாம். அங்கே அந்த இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய வனாந்தரங்கள்ல எல்லாம் ஒரு 100 ஆடு இப்படிலாம் இல்லை, ஒரு ஆயிரக்கணக்கான ஆடுகள் கூட அவங்க மேய்ப்பவர்களாக இருக்க முடியும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஆட்டு கூட்டங்களை அவங்க மேய்க்கிறப்ப வனவிலங்குகளுடைய இதெல்லாம் நிறைய இருக்கலாம். அப்போ நம்ம தாவீதை கூட ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34, 35வது வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17, 34, 35. தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்க்கு தப்புவிட்டு அது என்மேல் பாய்ந்த போது நான் அதை தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போனேன். நாம இங்க பாத்தீங்க அப்படின்னா கோலியாத்த தாவீது என்ன பண்ண போறாங்க, அந்த ஒரு இதுக்கு போறப்ப சண்டைக்கு போறப்ப சவுல் கிட்ட சொல்றான், நீ என்னப்பா சின்ன பையனா இருக்கிறிய அப்படிங்கிறப்ப நான் வந்து சிங்கத்தையே ஓவர்டேக் பண்ணி போய் என் ஆட்டை பிடிக்கிட்டு வந்தப்பா. அதை ஒரு கற்பனையா நினைச்சு பாருங்களேன். சிங்கம் வந்து இவன் மந்தையில இருந்து ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிடுச்சான். ஆனா இவன் சிங்கத்தை விரட்டிட்டு போய் அந்த ஆட்டை அவன் சிங்கத்தினுடைய வாயிலிருந்து பிடிங்கிட்டு வரான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சிங்கத்தோட அவன் ஒரு சண்டைக்கு போறானவே அவன் தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இதை சங்கீதம் 23வது அதிகாரத்தில் கூட நம்ம வாசிப்போம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டு மந்தையை செம்மைப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது. இந்த வனவிலங்குகள்கிட்ட இருந்து அவர்கள் தன்னுடைய மந்தையை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 4வதாக மேய்ப்பர்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலியை தேர்வு செய்பவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் தேர்வு செய்து கொடுத்தால்தான் அந்த காலத்துல பஸ்காடு அடிக்கப்படும். நம்ம இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை சென்று கொள்ளலாம். ஆமா, அப்ப அந்த பஸ்கா பண்டிகைக்கு அடிக்கப்படக்கூடிய ஆடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழுதற்ற ஆடா இருக்கணும். அது 1 வருடம் வயது நிரம்பிய ஆடா இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு சில கண்டிஷனோட இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட தேவனுக்குரிய பலியை தேர்வு செய்பவர்கள் இந்த மெய்ப்பர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆடு பிறந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் அந்த மந்தையில இந்த துருகம் அப்படிங்கிறாங்க, மந்தையினுடைய துருகம், மந்தையினுடைய பகுதியில ஒரு ஹைட்டா ஒரு டவர் மாதிரி அமைச்சு அது கீழே இந்த ஒரு முன்னணை அப்படிங்கிற
ஒரு செட்டப்ல அந்த ஆட்டை வச்சு வளர்க்குறாங்க. அதாவது தேவனுக்கென்று தெரிவு செய்யப்பட்ட ஒரு பலியை அவர்கள் பிரதானமாக வைத்து அதை அதிக பாதுகாப்புடன் தேவனுக்கென்று வளர்க்கப்படுகிறவர்களா இருக்கிறார்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சுதான் நம்ம இப்ப கூட இந்துக்கள்லாம் ஆடு பலி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஆட்டை தான் தேர்வு செய்கிறாங்க. இப்போ சமீபத்தில் என்னுடைய நண்பர் அவனுடைய பையனுக்கு காது குத்துறதுக்காக கெடா வெட்ட போனாங்க. அப்போ ஒரு ஆடு பிடிக்க நானும் கூட போயிருந்தேன். அது ஒரு வெள்ளை கலரா கருப்பு கலராலாம் நல்லா அழகழகா இருந்தது. நான் இந்த ஆட்டை பிடினா இந்த ஆட்டெல்லாம் செல்லாதுங்க. முழுசா கருப்பா இருக்குன்னா முழுசா கருப்பா இருக்கணும், இல்லையா வெள்ளையா இருக்குன்னா வெள்ளையா இருக்கணும். அழகா 2 தாடி தொங்குறதாங்கன்னா அதெல்லாம் செல்லாது. அது அப்ப கடவுளுக்கென்று செலுத்தக்கூடிய பலியானது பழுதற்றதா இருக்க வேண்டும். அப்ப ஒரு வயது நிரம்பிய பழுதற்ற பலியா இருக்க வேண்டும். அவர்கள் மேய்ப்பர்கள் தேவனுக்குரிய பலியை தேர்வு செய்து அதை அதிக அக்கறையுடன் வளர்ப்பவர்களாக இருக்கிறார்கள். அதை இந்த முன்னணியில வைத்து அவர்கள் வளர்ப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மேய்ப்பர்கள் யார் என்பவர்கள் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு 4 காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இரண்டாவதாக இந்த கிறிஸ்துமஸ் நம்முடைய பயத்தை நம்பிக்கையாக மாற்றுகிறது. இது 9 - 14 வசனங்கள்ல நம்ம படிக்கலாம். வாசிக்கலாம். 9வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம படிக்கலாம். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஆமா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தூதர்கள் மந்தைய காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? ஒரு மிகப்பெரிய பிரகாசம், வெளிச்சம். இப்ப நம்ம ஏதாவது நைட்ல திடீர்னு நம்ம முன்னாடி ஒரு வெளிச்சம் ஏற்பட்டா நமக்கு எப்படி ஆகுங்க? அப்படியே பயந்துருவோம். அதே மாதிரிதான் மேய்ப்பர்களும் பயப்பட்டாங்க. நீங்க இன்னொரு உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு நாய் எந்திரிச்சு உங்களை துரத்த ஆரம்பிச்சதுன்னா எப்படி? ஒரு மிகப்பெரிய பயம் வரும். அப்ப ஒரு சயின்டிபிக்கலா பார்த்தோம்னா அந்த டைம்ல நமக்கு ஒரு ஹார்மோன்ஸ் வரும். அந்த ஹார்மோனுக்கு பேரு அட்ரினலின் அப்படிமோ அல்லது நாரட்ரினின். இதை ஒரு ஆபத்து கால ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஹார்மோன் என்ன பண்ணுவோம்? நமக்கு உடனடியாக ஏற்பட்ட அந்த பயத்தை அந்த ஹார்மோன்ஸ் உடனடியாக அதை படிப்படியாக குறைக்கும். அதே போல நம்ம அதிகப்படியான சந்தோஷப்பட்டாலும் சரி, அதிகப்படியான துக்கத்துல இருந்தாலும் அந்த ஹார்மோன் உடனடியாக நம்ம உடம்புல சுரந்து நம்முடைய பயத்தை போக்கும். அது மாதிரி இந்த தூதர்கள் என்ன பண்றாங்க? அவர்களை பயப்பட்டவங்கள அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமா, அவங்க உடனே பயப்படாதீங்கப்பா, அவங்க ஆறுதல் படுத்துறாங்க. இது ஒரு ஆறுதலின் செய்தியாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. யாரும் பயப்படாதீங்கப்பா, நாங்க உங்களை பயப்படுத்த வரல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். இது யாருக்கான நற்செய்தி? அந்த மேய்ப்பர்களுக்கா? எல்லா ஜனத்திற்கும் அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், அரசனா இருக்கலாம், ஆண்டியா இருக்கலாம். அப்ப அனைத்து மக்களுக்குமான ஒரு நற்செய்தியை அவர்கள் அறிவிக்க இங்க வந்திருக்காங்க. அப்ப அதனால அவங்க பயப்பட்டவங்கள உடனடியா அவங்களை ஆறுதல் படுத்தி பயப்படாதீங்கப்பா அப்படின்னு அவங்களுக்கு இந்த ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. அடுத்ததா 11வது வசனம் படிக்கலாம். ஆமா, இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 அடையாளங்களை இங்க கொடுக்குறாங்க. 3 அடையாளங்கள். அவர் பிறக்க போறவர் யார் அப்படிங்கிறத பத்தின ஒரு அழகான ஒரு 3 அடையாளங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். அப்ப கர்த்தர், கிறிஸ்து, ரட்சகர் அப்படிங்கிற ஒரு 3 அடையாளங்களை நமக்கு இங்க விட்டுட்டு போறாங்க. இதுல கர்த்தர் அப்படிங்கிறவர் யாருன்னு நமக்கு தெரியும். அவர் தான் இந்த உலகத்தை படைத்தவர், ஆண்டவர். அவர் இந்த உலகத்தின் மீது சகல அதிகாரம் உடையவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல கிறிஸ்து அப்படிங்கிறவர், அவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட போகிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறத ஒரு அடையாளமா கொடுக்குறாங்க. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மேசியா அப்படிங்கிறத நமக்கு இதுல சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ரட்சகர். அவர்
நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்து நம்ம ரட்சிக்கப்பட போகிற ஒரு ரட்சகர் அப்படிங்கிற ஒரு 3 அடையாளங்களை இந்த வசனங்கள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காகவோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ மட்டுமல்ல, இது இந்த உலகத்தை படைத்த கர்த்தரை பற்றியது, இந்த உலக மக்களுக்கான, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமானது. இந்த செய்தியானது இந்த உலகத்தை படைத்தவரை பற்றியது. இந்த செய்தியானது இந்த உலகத்தின் ஒரு உரிமையாளரை பற்றியதாக நம்ம இங்க வாசிக்கலாம். அடுத்தது 12வது வசனம் படிக்கலாம். ஆமா, இப்ப ஏன் மெய்ப்பொருளுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மெய்ப்பொருளுக்கான அடையாளத்தை என்ன சொல்றாங்க? பிள்ளைகளின் துணியில் சுற்றி எங்க கிடத்திருக்காங்க? முன்னணையில். அப்ப முன்னணை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மெய்ப்பொருளுக்கு என்ன ஆகுங்க? ஒரு ஈஸியா இருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் அந்நேரத்துல பிறந்திருக்கலாம். அப்ப அநேக குழந்தைகள் பிறந்திருந்தாலும் அந்த முன்னணியில கிடைத்திருக்கக்கூடிய குழந்தை தான் யாருங்க? இயேசு. அவர்தான் கர்த்தர், அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் ரட்சகர் அப்படிங்கிறத இந்த மெய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளமாக தான் இந்த முன்னணியை கொடுத்துருக்காங்க. இதுவே மெய்ப்பர்களுக்கு ஏதாவது வேற ஒரு இடத்த கொடுத்துருந்த நீங்க ஒரு கூகுள் மேப் போட்டு போயிருங்கப்பா அப்படின்னா என்ன ஆயிருங்க? அப்ப வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லை. மெய்ப்பர்கள் ஈஸியா கண்டுபிடிப்பதற்காக இந்த முன்னணை. ஏன்னா அந்த முன்னணையில யார் மெய்ப்பர்கள் என்ன வளர்ப்பாங்க? பலியாட்ட. அவர்கள் தேவனுக்குரிய பலியை தேர்வு செய்து அந்த பலியாட்ட தான் அந்த இடத்துல வளர்ப்பாங்க. அப்ப அவர்கள் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு தேவ ஆட்டுக்குட்டி, ஒரு பலியானவர் நமக்கு இந்த முன்னணியில பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர்கள் அடையாளமாக கண்டுபிடிக்க வசதியாக கொடுக்குறாங்க. அப்ப அவர் இந்த மாட்டு தொழுவத்தில் ஒரு முன்னணியில ஒரு தாழ்மையின் ரூபமாய் ஒரு உலகத்தின் ரட்சகர் வந்து பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர்களுக்கு கொடுக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு 13வது வசனத்தை படிக்கலாம். அதுல அந்த ஆமா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சொன்னவன் ஒரே ஒரு தூதன் தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ உடனே என்ன ஆகுதுங்க? அந்த சனமே பரமசேனையின் திரள். அதாவது அங்க அந்த தூதனோட அந்த அனைத்து தூதர்களுமே அவர்களோடு தோன்றிவிட்டாங்க. உதாரணமா நீங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு அமெரிக்க அதிபரோ ஒரு ரஷ்ய அதிபரோ வராருன்னா என்ன பண்ணுவாங்க? யார் போய் வரவேற்பாங்க? நம்ம இந்தியாவில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர்ல இருக்கிறது யாருங்க? பிரதமர் தான். பிரதமரே போய் அங்க நின்றுவார். பிரதமர் போய் அங்க நின்றாவே என்ன இருக்குங்க? மீது இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகள் எல்லாருமே, அனைத்து அமைச்சர்கள், முப்படை தளபதிகள் எல்லாருமே போய் ஒரு வல்லரசு நாட்டினுடைய அதிபரை வரவேற்க இங்க போயிடுறாங்க. அது மாதிரி இங்க ஒரு தூதன் வந்த உடனே இந்த செய்தியை, ஏன்னா பிறக்க போகிறவர் இந்த இந்த உலகத்தினுடைய ரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களை தீர்ப்பதற்காக ஒரு ரட்சகர் பிறக்க போகிறார் அப்படிங்கிற செய்தியை அறிவிப்பதற்காக பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி எல்லாருமே அவர்களுடைய அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது 14வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர்மே பிரியமும் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அந்த பரமசேனையின் திரள் வந்து இந்த ஒரு 3 காரியங்களை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். இப்ப கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல வந்து பிறப்பதற்குரிய நோக்கம் என்னவாக இருக்கும்? நம்முடைய பாவத்தை நீக்குவதற்காக. அப்ப அதன் மூலம் அவருக்கு என்ன நோக்கம்? நம்முடைய பாவத்தை நீக்குவதால அவர் யாரை மகிமைப்படுத்த போகிறார்? பிதாவை, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அவர் இந்த உலகத்திற்கு நம்முடைய பாவத்தை நீக்கி அவரை மகிமைப்படுத்துவதற்காக இங்கு வந்திருக்கிறார். இது ஒரு குறிப்பிட்ட மனிதரையோ ஒரு குறிப்பிட்ட மக்களையோ மகிமைப்படுத்துவதற்காக அல்ல, இது தேவனுடைய சித்தத்திற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக. அதனால்தான் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
அதே மாதிரி பூமியிலே சமாதானம். அவருடைய சமாதானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உலகபூர்வமான சமாதானம். இப்போ நம்ம உலகபூர்வமான சமாதானம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தர் வந்து எல்லா நாட்டுக்கும் நான் தான் எல்லா போரையும் நிறுத்தினேன், எனக்கு தான் நோபல் பரிசு தரணும் அப்படின்னு சொன்னார். யாருங்க? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா எந்த நாட்டுக்கு போர் வந்தாலும் அவர் உடனே போர் நிறுத்தப்பட்டதுன்னு ஒரு ட்வீட் பண்ணிடுவார். அது உண்மையாலுமே போர் நின்றது. நம்ம இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துச்சு, ரஷ்யாவில் உக்ரைனு, அப்புறம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் இதுக்கு எல்லா போரும் வந்தது. அவர் தான் நிறுத்திட்டு தான் ட்வீட் போட்டாரு, போர் நின்றுச்சு. ஆனால் அந்த போர் நின்னாலும் அவங்க கிட்ட உண்மையான சமாதானம் இருக்குங்களா? எந்த நாடுகளுக்குள்ள கிடையாது. ஆனால் இங்கே சொல்லக்கூடிய சமாதானம் அப்படிப்பட்டதான ஒரு சமாதானம். இது தேவனுக்கும் மனிதனுக்குமான உள்ள ஒரு பகையை நீக்கக்கூடிய ஒரு சமாதானம். அப்ப இது ஒரு நிரந்தரமான சமாதானம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக மனுஷரிடத்தில் பிரியம். தேவன் மனிதன் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நீங்காத ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பை, தன்னுடைய சொந்த பேரான குமாரனை நமக்கு நம்முடைய பாவத்தை மீட்பதற்காக கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அன்பு. இதை நம்ம வந்து தேவனுடைய மனுஷரிடத்தில் அவர் காட்டக்கூடிய பிரியம் அப்படிங்கிறது இதுதான். தன்னுடைய சொந்த பேரான குமாரனை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவர் செலுத்தக்கூடிய அன்பை நம்ம புரிந்துக்க முடியும். அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம 15-16 வசனங்கள்ல இருந்து கத்துக்கக்கூடியது, இந்த கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவை நோக்கி நம்மை எழுப்புகிறதாக இருக்கிறது. மூன்றாவதாக கிறிஸ்துவை நோக்கி நம்மை எழுப்புகிறது. 14வது வசனம் படிக்கலாம். பெத்லகேம் அவங்க பாத்தீங்க அப்படின்னா தேவதூதர்கள் போனதுக்கு பிறகு மேய்ப்பர்கள் ஒருவரும் பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு என்ன சொல்றாங்க? தேவதூதனால் நமக்கு அறிவிக்கப்பட்டபடி நம்ம பெத்லகேம் போவோம் வாருங்கள். உடனே கிளம்புறாங்க. அவங்க கொஞ்சம் கூட தாமதிக்கவில்லை, கொஞ்சம் கூட இது பண்ணல. அவங்க உடனே இன்னைக்கு போவோமா, இல்லை நாளைக்கு போவோமா, இல்லை ஏதாவது ஒரு வண்டி கட்டுவோமா, இல்லை ஒரு கேப் புக் பண்ணுவோமா, எப்படி சேர்ந்து போகலாம் அப்படின்னா எதையுமே பற்றியுமே யோசிக்கல. உடனடியாக கிளம்பி போகிறாங்க. அவங்களுடைய மந்தைகளை பற்றி அவங்க கவலைப்படல, எதுவுமே கவலைப்படல, உடனடியாக கிளம்பி போகிறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தால எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரங்களுக்கு இப்போ ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய பார்க்க நாங்களும் பிளான் பண்ணுறோம். பிறந்த நாளில் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாமா, சரி பார்த்துக்கலாம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 20 நாள் முடிஞ்சது, இன்னும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே மேய்ப்பர்கள் அப்படிலாம் இல்லை, உடனடியாக கிளம்பி போகிறாங்க. தேவதூதனுடைய வார்த்தையை கேட்ட உடனே உடனடியாக கீழ்ப்படிந்து அவர்கள் உடனே போகிறாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம மேய்ப்பர்கள்கிட்ட அந்த கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்க முடியும். இப்போ கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு என்சிசிலேயோ அல்லது ஆர்மியிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒபே த ஆர்டர், நம்மளுடைய உயரதிகாரி சொன்னாங்கன்னா உடனடியாக என்ன பண்ணுங்க, ஒபே பண்ணும். அந்த கீழ்ப்படிதலை கண்டிப்பாக இருக்கும். நான் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்சிசியில் இருந்தேன். அங்கே ஃபஸ்ட் டைம் என்சிசி செலெக்ஷன் போயிட்டு எல்லாம் லைனில் நிற்கிறோம். என்னோட சீனியர் அண்டர் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் அவன். டே மச்சான் அப்படின்னு, வெளியே வா, போய் கிரவுண்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வான்ட்டான். டேய் என்னடா 2 ரவுண்டுன்ட்டான். இதுக்கு மேலே சொன்னேன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு, எப்பா அப்படின்ட்டு 2 ரவுண்டு ஓடிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து சொன்னான், இந்த மச்சான் வச்சானா வெளியே தான் இருக்கணும், கிரவுண்டில் நான் தான் உனக்கு ஆஃபீஸர் அப்படின்னு. அப்போ அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது அங்கெல்லாம் ரொம்ப சின்சியராக இருக்கும். நம்ம இந்திய அரசாங்கத்தில் கூட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை, ஆமாம் சாமுவேல் கமலேசன் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை ஒபே பண்ணலன்னு அது அவரை கிட்டத்தட்ட டிஸ்மிஸே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது அவர் சாட்சியாக அதை கீழ்ப்படியாக இருந்தார். அதுக்காக நம்ம தேவனுக்கு மகிமைப்படுத்தலாம். ஆனால் அங்கே வந்து அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது மிக மிக மிக
முக்கியம். இங்கே இந்த மெய்ப்பர்கள்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடியது அந்த கீழ்ப்படிதல் தான். அவங்க உடனடியாக தேவதூதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டவர்களா இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 16வது வசனத்துல மெய்ப்பர்கள் தீவிரமாக வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கக்கூடிய பிள்ளையையும் கண்டார்கள். அந்த பிள்ளையை அவர்கள் கண்டு, அதாவது தேவதூதர்கள் தங்களுக்கு அடையாளமாக சொன்ன குழந்தையை அவர்கள் காதால் கேட்ட ஒரு விஷயத்தை இப்ப கண்களால் காண்கிறார்கள். தேவதூதன் என்னென்ன அடையாளம் சொன்னானோ, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். அப்ப அந்த ஊர்ல அந்த முன்னணியில கிடத்திருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை அவர்கள் காதால் கேட்டதை கண்களால் காண்கிறார்கள். அப்ப மெய்ப்பர்கள் கண்ட விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியுது, இவர்தான் ஒரு பழுதற்ற பலி. ஏன்னா அந்த காலத்துல இந்த மெய்ப்பர்கள் தேர்வு செய்து சொல்லக்கூடியதான் தேவனுக்குரிய ஒரு பழுதற்ற பலி. அவர்கள் சொல்றதுதான் இங்க அக்னாலஜ்மெண்ட். அப்ப அதற்காக தான் கடவுள் இங்க மெய்ப்பர்களை தேர்வு செய்கிறார். அவர்கள் வந்து கண்டார்கள். அவர்கள் போய் என்ன பண்றாங்க, அடுத்த விஷயத்துல அடுத்த வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா அதை போய் சொல்ல போறாங்க. அதை நம்ம 4வது காரியமா இங்க எடுத்துக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் என்பது நாம் கண்ட கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க தூண்டுகிறது. 4வது தலைப்பு, நாம் கண்ட கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க தூண்டுகிறது. 17வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப மெய்ப்பர்கள் வந்தார்கள், தேவதூதன் சொன்ன செய்தியை காதால் கேட்ட அந்த செய்தியை இங்க கண்களால் காண்கிறார்கள். கண்டு அந்த குழந்தையை பணிந்து கொண்டு அடுத்ததாக அவர்கள் அதை பிரசித்தம் பண்ண தொடங்குகிறார்கள். அந்த நேரில் பார்த்த அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்க இன்னும் சொல்ல போனா பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் இந்த கிறிஸ்துவனுடைய முதல் சுவிசேஷகர்களாக இங்க மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி பிறந்து விட்டார், ஒரு மேசியா பிறந்து விட்டார், நீ பழைய உடன்படிக்கையில் புதிய உடன்படிக்கையின் ரத்தம் பிறந்து விட்டது அப்படின்னு தீர்க்கதரிசினால் நமக்கு உரைக்கப்பட்ட ஒரு வேத வாக்கு நிறைவேறி விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரை மற்றவங்களுக்கு பிரசித்தம் பண்றாங்க. இவரே ராஜாதி ராஜா, இவர் யூத ராஜசிங்கம் பிறந்து விட்டார், நமக்கு ஒரு ரட்சகர், நம்முடைய பாவத்தை மீட்கக்கூடிய ஒரு ரட்சகர் பிறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர்கள் பிரசித்தம் பண்ணுகிறார்கள். நீங்க 18வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா மெய்ப்பன்னா தேவனுக்குரிய பிரதான பலியை தேர்வு செய்து கொடுப்பவர். அப்ப அவர்களே இப்படி சொல்கிறார்களே, எபிரேயருக்கு வேண்டுமானால் மெய்ப்பர்கள் ஒரு அருவருப்பானவர்களா இருக்கலாம், ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் ஒரு பிரதானமானவர்கள், அவர்கள் ஒரு பிரதான தொழிலை செய்பவர்கள். அப்ப அவர்களே தேவனுக்குரிய ஒரு தேவ ஆட்டுக்குட்டி பிறந்து விட்டதே அப்படின்னு சொல்றதை கேட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வசனங்கள்ல தெரிஞ்சுக்க முடியும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மரியாதை அந்த காரியங்களை தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 20வது வசனம் படிக்கலாம். சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். ஆமா, இப்ப இந்த 5வதாக ஒரு காரியம், இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையை உருவாக்குகிறது. முதலாவது பார்த்தோம், இந்த கிறிஸ்துமஸ் முதலாவது காரியம் தேவன் ஒதுக்கப்பட்டவர்களையும் தாழ்மைப்பட்டவர்களையும் தேடி வருகிறவராக இருக்கிறார். 2வதாக இந்த கிறிஸ்துமஸ் நம்முடைய பயத்தை நம்பிக்கையாக மாற்றுகிறது அப்படின்னு பார்த்தோம். 3வதாக இந்த கிறிஸ்துமஸ் நம்மை கிறிஸ்துவை நோக்கி எழுப்புகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். 4வதாக இந்த கிறிஸ்துமஸ் நாம் கண்ட கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க தூண்டுகிறது அப்படின்னு பார்த்தோம். 5வதாக இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையை உருவாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 20வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள், தான் கேட்ட
அல்லது கண்ட கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு பிரசித்தம் பண்ணார்கள், பிறருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அறிவித்து முடித்த பின்பு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு திரும்பி போனார்கள், தேவனை துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த காலத்துல மெய்ப்பர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, தானே மெட்டு கட்டி பாடக்கூடியவர்களா இருந்தார்கள். அவர்களுடைய களைப்பை போக்குவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காகவோ. நம்ம தாவீதே கூட எடுத்துக்கலாம். தாவீது எப்படிங்க, அவன் ஒரு சங்கீதக்காரன், பாடல் அருமையாக பாடக்கூடியவன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா அவன் ஒரு மெய்ப்பனாக இருந்தபடியால் இந்த பிரகாரம் நல்ல பாடலை பாடுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அன்று இரவு பார்த்தீங்க அப்படின்னா தூதன் வருவதற்கு முன்பு எப்படி இருந்திருப்பாருங்க மெய்ப்பர்கள்லாம். காலையிலிருந்து தன்னுடைய மந்தையை மேய்த்து கொண்டு ரொம்ப சோர்வா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க எப்படி இருந்திருக்காங்க, ரொம்ப ஆரவாரமா துதித்து பாடி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு சோர்வுடன் துவங்கி அவர்களுடைய பயணம் இன்னைக்கு துதியுடன் முடிந்துகிட்டு இருக்கு. அவர்கள் பிறருக்கு சாட்சியாக தேவனை துதித்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வசனங்கள்ல பார்க்குறோம். இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஒரு விழா, மாறாக இது ஒரு வருகை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது யாருடைய வருகை? ஒரு மேசியாவுடைய வருகை, ஒரு இரட்சகருடைய வருகை. இது நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக தேவனானவர் தன்னுடைய ஒரே சொந்த பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அவருடைய வருகை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மேய்ப்பருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன சார் கத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மை தேடக்கூடிய தேவனை நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பயம் நம்மை விட்டு விலகக்கூடியதா இருக்கும். அதே போல நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அல்லது நம்முடைய சமூக பொருளாதார சூழ்நிலையில் நிமித்தம் நாம் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அதுக்கு எல்லாமே காரணம் யாருங்க? நம்ம ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்போம். அது நம்முடைய பாவம் காரணமா இருக்கலாம், அல்லது நம்முடைய சூழ்நிலைகள் காரணமா இருக்கலாம். நம்ம ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது தாழ்த்தப்பட்டு இருக்கலாம், அல்லது புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை கிறிஸ்துவானவர் தேடி வருகிறவராய் இருக்கிறார். அதே போல அவர் நம்மை தேடி வந்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய வேதனைகளையும் நீக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். அடுத்தது இந்த மெய்ப்பொருளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கக்கூடியது, இந்த மெய்ப்பொருளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை நோக்கி நம்மை எழுப்புகிறதாகவும் கிறிஸ்துவை நோக்கி நம்மை நகர்த்துவதாகவும் உள்ளது. மெய்ப்பர்கள் அந்த செய்தியை கேட்டனர். அவர்கள் தன்னுடைய மந்தையை பற்றி எந்த கவலையும் கொள்ள, அதே போல இந்த செய்தி யாரோ சொல்றாங்களே இது உண்மையா பொய்யா அப்படின்னு கூட எந்த ஒரு கவலையும் பண்ணல. அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவும் இல்லை, கொஞ்சம் கூட தாமதிக்கவும் இல்லை, உடனடியாக கீழ்ப்படிந்தார்கள். அப்ப அந்த கீழ்ப்படிதலை நம்ம இந்த மெய்ப்பொருள்கிட்ட இருந்து கத்துக்கலாம். அதே போல விசுவாசித்தார்கள். அந்த செய்தியை ஃபர்ஸ்ட் விசுவாசித்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை நம்ம இந்த மெய்ப்பொருள்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். அதே போல அவர்கள் கண்டதை அவர்கள்ட்டே வைத்திருக்கலாம். அவர்கள் என்ன பண்ணாங்க? மற்றவர்கிட்ட சொன்னாங்க. தான் கண்ட ஒரு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்ட கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு நாம் கண்ட ஒரு அனுபவத்தை பிறருக்கு பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அதே போல அந்த மெய்ப்பர்கள் சமூகத்துல ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம், சமூகத்துல புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனா அவர்களே இந்த உலகத்தின் மிகப்பெரிய செய்தியினுடைய ஒரு பிரசங்கிகளாக மாறியிருந்தார்கள். ஏன்னா இந்த உலகத்தினுடைய ஒரு வரலாற்றையே மாற்றி போடக்கூடிய ஒரு செய்தியினுடைய முதல் பிரசங்கிகள் இந்த மெய்ப்பர்களாக இருந்தார்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்ட இந்த இரட்சகரை பிறருக்கு அறிவிக்க எந்த விதமான இதுவும் கொள்ள வேண்டாம். அது நம்முடைய கடமையா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல அந்த மெய்ப்பர்கள் கடைசியா என்ன பண்ணாங்க? அதை அறிவித்தது மட்டுமல்லாது அதை கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து கொண்டு சென்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நாமும் கூட நம்முடைய கர்த்தரை துதிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா மேய்ப்பர்களுடைய சூழ்நிலை எந்த விதத்திலும் மாறல. அவங்க மேய்ப்பர்களாக தான் வந்தாங்க, திரும்ப மேய்ப்பர்களாக தான் போயிட்டு இருக்காங்க.
திரும்ப அவர்களுக்கு அதே ஆடுகள் தான், அதே மந்தை தான், அதே வனாந்தரம் தான், அப்ப அதே அழுக்கு துணி தான். அவர்களுக்கு அந்த நிலைமை எந்த விதத்திலும் மாறல. ஆனா அவர்கள் எப்படி போறாங்க? தேவனை அறிவித்தவர்கள் மட்டுமல்லாது தேவனை துதித்து கொண்டு போனார்கள் அப்படின்னு பார்க்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய உள்ள மாறியது. நாமும் கூட நாம் கண்ட கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிப்பவர்களாகவும், நம்முடைய அதை அறிவிக்கும் போதே நம்முடைய உள்ள எப்படி இருக்கணுங்க? மாறி இருக்கும். அதை கடவுளை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இந்த மேய்ப்பர்கள் கண்ட மேய்ப்பர்கள் கிறிஸ்துவை ஃபர்ஸ்ட் அனுபவித்தார்கள், அதை அறிவித்தார்கள். நாமும் கூட அப்பேற்பட்ட கிறிஸ்துவை உண்மையாக அனுபவிப்போம், பிறருக்கு அறிவிப்போம். ஆமென்.